என்றென்றும் கேப்டனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் சார் இருக்கிறாரு. இப்போ சாருக்காக ஒரு பாடல், நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து அந்த வானத்தை போல, அது எப்படி சார் பிடிச்சிங்க அந்த லைனை? அது வந்து இந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி வர்ற ஒரு விஷயம் அது. ரெண்டாவது, விஜயகாந்த் சார்னாவே நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிற காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஹீரோ விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் இல்லாமல் திரைப்பட கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கை இருந்ததில்லை. ஏன்னா அவங்களுடைய சக்ஸஸுக்கு பின்னாடி ஆபாவானன் என்ற ஒருத்தர் வந்தார். நாங்கள்லாம் அவருடைய டீமில் வேலை செஞ்சோம். ஒரு 7 நாளில் ஒரு படம் எடுக்கலான்னு தான் முதல்ல ஒரு ஐடியா பண்ணி அந்த கதையை வந்து ஆபாவானன் போய் ராவுதர் சார்கிட்டையும் விஜயகாந்த் சார்கிட்டையும் சொன்னப்போ 7 நாளில் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஆபாவானன் சொன்னார், ஒரு யூனிட் நான் டைரக்ட் பண்ணுவேன், இன்னொரு யூனிட்டு அரவிந்த்ராஜ் டைரக்ட் பண்ணுவார், இன்னொரு யூனிட் உதயகுமாரும் ராஜான்னு ஒருத்தரும் டைரக்ட் பண்ணுவாங்க. 3 அட் எ டைமில் 24 ஹவர்ஸும் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும். 3 யூனிட்டும் நீங்கள் மட்டும் ஷிஃப்ட் ஆகி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு போயிட்டுருப்பீங்கன்னு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு சப்ஜெக்டு வித் ஸ்கிரிப்டோடு அவர்கிட்ட போனாங்க. அவர் மிரண்டார், இப்படி எல்லாமாக படம் எடுப்பீங்க, அது எப்படி ஒரு ஃபுல் படத்தை, அது கிராண்டியரான ஒரு படத்தை 7 நாளில் எப்படி எடுப்பீங்க, என்ன சம்பளம் தருவீங்க, நாங்கள் 2 லட்சம் ரூபா தான் தர முடியும் அப்படின்னு எங்கள் ஆபாவானன் சொல்ல, அவர் சிரிச்சுட்டு, நீ அது கூட கொடுக்க வேண்டாம், நான் 35 நாள் தரேன், நீ அதே சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான். ஸோ அந்த அளவுக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்டார்டிங், அந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி விட்ட ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஆபாவானனுடைய யூனிட்டுக்கு அது விஜயகாந்த் சார் தான். ஸோ அந்த யூனிட்டில் நானும் இருந்ததுனால என்னை ரொம்ப செல்லம் கொஞ்சுவார். டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு ரூமில் டிஸ்கஷன் நடக்கும் எங்கள் மதுரையில். திடீர்னு வருவார், இந்த நல்லி எலும்பு, அந்த எலும்பு, இந்த எலும்புன்னு அதில் தோசையெல்லாம் போட்டு கோனார் மேசிலேருந்து கொண்டாந்து, மாக்காப்பா மாதிரி ஒல்லியாக இருப்பேன், நீ இப்படியெல்லாம் இருந்தேன்னா கரெக்டாக டைரக்டர் ஆக முடியாதுன்ட்டு நல்லி எலும்பை ஊட்டி விடுவார். அந்த அளவுக்கு வந்து பாசமான ஒரு மனிதர். அதாவது அடுத்தவங்க, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும், அவங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா யோசனை பண்ணுங்கப்பா, மெதுவாக யோசனை பண்ணுங்க, ரூம் போட்டு கொடுத்து மாதக்கணக்கில் நம்மளை அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டார். அவரே ஒரு லுங்கியை கட்டிட்டு வந்து அப்படியே காரில் ஏற்றிட்டு போய் எல்லாம் கோனார் மெஸ்ஸில் விடுவார். கோனார் மெஸ் ஃபுல்லாகவே நம்ம தான் உட்காந்து சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற இயற்கையான ஒரு குணம், அடுத்தவன் சாப்பிட வச்சு தான் அடுத்த விஷயத்தை பேசுவார். எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த அன்பு பாசமும் தான். அதுக்கு அடுத்தது திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்த எனக்கு படம் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தான் கேப்டன் பிரபாகர் படம், இந்த புலன் விசாரணை. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேப்டன் என்ற ஒரு பேர் வர்றது காரணமே திரைப்பட கல்லூரி மாணவர் தான். ஸோ அவருக்கு நாங்கள் என்னென்ன நன்றி செலுத்தணுமோ அதெல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வரையிலும். அந்த நன்றி செலுத்துதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வானத்தை போல். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்ன. அவருடைய மறைவுக்கு பின்னாடி எனக்கு வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த ஃபோன் காலும் அட்டன் பண்ண முடியல. ஒரு 1000 ஃபோன் வந்திருக்கும் எனக்கு அன்றைக்கி. அதில் ரஜினி சாரும் கூப்பிட்டு, என்னங்க பாட்டு எழுதுனீங்க நீங்கள், அவர் உடம்பு போகும்போது அந்த பாட்டை போட்டு என்னால் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார். போல மனம் படைச்ச மன்னவனே. ஸோ எந்த ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி ஒரு உயர்வான வரிகள் அமைஞ்சதில்லை, இறைவனாக கொடுத்தது அது. அந்த பாட்டில் இளையராஜா சாரே உருகி பாடியிருப்பார். ராஜா சாரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சாங் விஜயகாந்த் அப்படின்னா, அந்த வானத்தை போல மனமடைச்ச மன்னவனே, பனி துணியை போடைய குணம் படித்த தென்னவனே. அதனால தான் விக்ரமன் சார் அடுத்த படத்துக்கு வானத்தை போலன்னு டைட்டில் வச்சார். ஆமாம். இந்த பாட்டில் என்னென்னா, நான் எழுதின வரிகள்லேயே மிக உயர்ந்த வரியாக நினைக்கிறது, கலங்கும்போது சேரு, அது தெளியும் போது நீர். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். கடவுள் போட்ட கோடு, அதை திருத்த போவதாரு.
இளையராஜான்றவருக்கு மிக மிக பிடித்த ஒரு நடிகர் யாருன்னா விஜயகாந்த் சார். அவருக்கு போட்ட சாங் அவ்வளவு அருமையான சாங்ஸ். கடைசியாக அதாவது அவருடைய மறைவுக்கு முன்னால் நானும் விக்ரமன் சாரும் செல்வமணி சாரும் தம்பி எல்லாரும் நாங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அண்ணியார்கிட்ட பேசணும். உடனே வர சொன்னாங்க. போய் பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் கண் கலங்கிடுச்சு. நாங்கள் பார்த்த விஜயகாந்த் எப்படி அவரை பல நாள் கழித்து அந்த கோலத்தில் அவர் அப்படியே வாயெல்லாம் இது போட்டு அப்படி வந்து அப்படி உட்கார்ந்தார். ஆனால் அப்போது அந்த கம்பீரம் இருந்ததுங்க. நான் இப்படி உட்கார்ந்தேன், என் கையை பிடிச்சாரு பாருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என் கையை விடவே இல்லை. நான் பாடினேன், அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. அப்படி பாட்டு பாட பாட அவர் அல, நான் அல, விக்ரமன் அல. Really, it's a great. பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சும்மா சொல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்களில் அவர் பங்கெடுத்திருக்கார். என் திருமணம் எங்கேயோ பண்ணைபுரத்தில் திருமணம் நடக்குதுன்னா உதய்க்கு முதல் படம் கூட ரிலீஸ் ஆகலை. நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அப்போ சொல்கிறாரு, உதய்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்ம பண்ணபுரத்தில் ஒரு 5-6 கார் அனுப்பி விட்ருங்க. 5-6 கார் டிரைவரோட 5-6 நாள் அங்கே தான் இருந்தது என் கூட. உதய்க்கு எவ்வளோ நாள் அங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். என்னுடைய ரிசப்ஷன் இங்கே மெட்ராஸில் நடக்கும்போது ஃபஸ்ட் ஆளாக வந்தவர் கடைசி ஆளாக தான் போனார். அது வரையில் வர்றவங்களெல்லாம் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஒரே நடிகர் அப்படின்னு சொன்னால் அது விஜயகாந்த் அவர்கள். அது மாற்று கருத்து.